இன்னைக்கு இந்த வீடியோவை ஜிங்லரோட கோட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்க பிரச்சனைங்கிறது பயம் இல்ல, அந்த பயத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கும். இன்னைக்கோ நாளைக்கோ சூன் நீங்க அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண தான் போறீங்க. இந்த எக்ஸாம் நாட்கள் நெருங்க உங்க மனசுல பயம் வர்றது சகஜம்தான். உங்களோட இதய துடிப்பு படிப்படியா கூடுறது சகஜம்தான். அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அப்படின்னு நீங்க பதட்டப்படுறது ரொம்ப நார்மல். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் உங்களை செயல்பட வைக்கிறதுக்கான பயம். நீங்க ஸ்கூலுக்கோ எக்ஸாமுக்கோ இன்டர்வியூக்கோ கிளம்பும் போது அதை எடுத்தே இதை எடுத்தே நீங்க எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு உங்க அம்மா கேட்கறது மாதிரி தான் இந்த பயமும். நீ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை படி இதை விட்டுறாத அப்படின்னு உங்க மனசுல பயம் வர்றது. இது நல்ல பயம் தான். ஆனா இந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன ஆகும்? இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் இல்லை. நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நமக்கு பிடிச்ச காலேஜோ கோர்ஸோ கிடைக்கல அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு உங்களை நினைக்க வைக்குதுல்ல. இந்த பயம் உங்களோட எதிரியோட வார்த்தைகள் போன்றது. நீங்க என்னதான் நல்ல ஒரு ஆளா இருந்தாலும் உங்களோட எதிரி உங்களை பார்த்தா என்ன சொல்லுவான்? உன்னால இது பண்ண முடியாதுடா, அவனால என்ன பண்ண முடியும், அவன் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு கேலிங் கிண்டலுமா நக்கலுமா தான் உங்களை பார்த்து பேசுவாங்க. அதே மாதிரியான பயம் தான் இது. இந்த பயம் உங்களுக்கு தேவையில்லாதது. இந்த பயம் எதனால உருவாகுது தெரியுமா? ஓவர் திங்கிங். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த டூ ஆர் டைங்கிற சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த பயம். நார்மலான விஷயம்தான், ஆனா இது நடந்தா இது நடக்கும், இது நடந்தா அது நடந்துருமே, அது நடந்தா என் வாழ்க்கை அப்படி ஆயிருமே அப்படின்னு உங்களோட வாழ்க்கை முடிகிற அளவுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி சின்ன விஷயத்தையும் படிப்படியா அடுக்கடுக்கா என்ன ஆகணும் உங்களை யோசிக்க வச்சு செயல்படாமல் வைக்கிறது தான் இந்த பயம். இதுலேருந்து வெளிப்படணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்லேருந்து விடுபடணும். ஓவர் திங்கிங்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு 5 சிம்பிளான ஸ்டெப் கொண்ட ஒரு டெக்னிக்கை தானே சொல்ல போகிறேன். நிக் ட்ரெண்டானோட ஸ்டாப் ஓவர் திங்கிங் அப்படிங்கிற புக்கில் தான் நான் இந்த டெக்னிக்கை பற்றி படித்தேன். அதை எப்படி என்னோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியுமா? நான் படித்து முடித்து ஃபஸ்ட்டாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ண டைம் எல்லாருக்குமே ஃப்ரெஷருக்கு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் நான் போய் உட்காரும்போது என்னை சுற்றி 100 பேர், அந்த 100 பேர் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெவ்வேறு சிட்டிஸ்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எல்லாரும் முன்னாடி வந்து ப்ரெசன்டேஷனை கொடுக்கணுங்கிற ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அப்போது அதில் நானும் ஒருத்தன். எல்லாரோட ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரோட கம்யூனிகேஷனும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உட்காந்துட்டு இருக்கிற என்ன முன்னாடி இருக்கிற ஒரு லேடி கமான் இட்ஸ் யூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னதும் என் மனசில் பயம், பதட்டத்தோட மெதுவாக நடந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறேன். முன்னாடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் முடியறதுக்கான டைம் வந்துருச்சு, அடுத்தது நான் தான். என் மனசில் பயங்கரமான பயம். அப்போது என் முன்னாடி இருக்கிற 100 பேரை பார்க்குறேன். ஸோ அப்போ நான் பண்ண 5 விஷயங்கள், என்னை சுற்றி இருக்கிற 5 விஷயங்களை நான் கவனிக்கிறேன். முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ், அதில் ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்கிறாரு, முன்னாடி இருக்கிற மேட்ரஸ், இங்கே இருக்கிற ஸ்டேஜ், பக்கத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மைக், என் கையில் இருக்கிற பென், இப்படின்னு 5 விஷயங்களை பார்க்குறேன். அடுத்ததாக ஒரு 4 விஷயங்களை தொட்டு உணர்றேன். என்னோட கை விரல்கள், என் கையில் இருக்கிற பென்னு, என்னோட சட்டையோட கிளாத்தோட டெக்ஸ்சர், என்னோட பேண்ட்டோட கிளாத்தோட டெக்ஸ்சர், இப்படின்னு ஒரு 4 விஷயங்களை உணர்றேன். அப்புறமா என்னை சுற்றி கேட்குற ஒரு 3 சத்தங்களுக்கு நான் லிசன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆடியன்ஸோட நாய்ஸ், அது ஸ்பீக்கரில் வர்ற சத்தம், இப்படின்னு ஒரு 3 சத்தங்களை நான் செவி கொடுத்து லிசன் பண்ணுறேன். அப்புறமா டீப்பாக மூச்சு இழுத்து விடும்போது அந்த ரூமில் இருக்கிற பர்டிகுலர் ஏர் ஃப்ரெஷனரோட மனம், அந்த ரூமில் இருக்கிற அந்த சில்னஸை என் மூக்கால உணர்றேன். அப்புறமா ஃபைனலாக என்னோட உமிழ் நேரம் விழுங்கும் போது ஐ கேம் டு த ப்ரெசன்ட் மொமெண்ட். மனோஜ், இட்ஸ் யுவர் டைம், யூ ஹாவ் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு என் மனசுலேயே நான் சொல்லிக்கிட்டு நான் ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் அப்படி என்னோட ப்ரெசன்டேஷனை கொடுத்தேன். எல்லாருமே கை தட்டினாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதனால் என்னோட ஓவர் திங்கிங் அவாய்ட் ஆச்சு. ஸோ இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸ் டெக்னிக் என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிற 5 விஷயங்களை பாருங்கள், அப்புறம் ஒரு 4 விஷயத்த தொட்டு உணருங்க, அப்புறம் ஒரு 3 விஷயத்துக்கு செவிசாச்சு கேளுங்க, அப்புறமா ஒரு 2 விஷயத்த நீங்கள் முகர்ந்து பாருங்க, அப்புறமா ஒரே ஒரு விஷயம் எய்தர் காஃபி இல்லை உங்களோட உமிழ்நீரை விழுங்கும்போது அதை முழுசாக உணருங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங்கிற சைக்கிள்லேருந்து உங்களால் வெளிவர முடியும். ஏன்னா பிரச்சனைக்குள்ளே இருந்து பிரச்சனையை பார்க்கறது வர பிரச்சனை தீராது. பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து வேறு விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு 3வது மனுஷனை அந்த பிரச்சனையை பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனைக்கு இதுதான்டா சொல்யூஷன் உன் மனசு சொல்லும். ஸோ ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த 5 டெக்னிக்கை அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுக்கான எண்ணமே உங்களுக்கு அந்த டைமில் வராது, பட் யூ ஹாவ் டு ஃபாலோ. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இங்கே பயம் பிரச்சனை இல்லை, அந்த பயத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணோங்கிறதான் பிரச்சனை அப்படின்னு. முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.